அப்படின்னு வணக்கம். இந்த எஸ்கேப் ஸ்பீடு இருக்குல்ல, எஸ்கேப் ஸ்பீடு இது முக்கியமானது. இது உங்களுக்கு நார்மலாக தெரியும். எஸ்கேப் ஸ்பீட் அப்படின்னா, இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு பால் எறிகிறோம் அப்படின்னா அது எவ்வளோ ஸ்பீடில் வந்து மற்ற கோலுக்கு போகுது, விட்டு எவ்வளோ எஸ்கேப் ஆகி மற்ற கோலுக்கு அது போகுது, அல்லது வெளியே விழுகுது, எந்த ஸ்பீடில் போகுது. ஸோ அதுதான் எஸ்கேப் ஸ்பீட். ஓகேவா? அது வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அந்த வேல்யூ முக்கியமானது. இந்த 11.2 km/s இதுதான் எஸ்கேப் ஸ்பீடோட ஃபார்முலா. √2g RE. RE அப்படிங்கிறது ரேடியஸ் ஆஃப் எர்த், எல்லாருக்குமே தெரியும். ஜி வந்து கிராவிட்டி. ஓகேவா? இந்த ஜி ஃபார்மாக இதுதான். இருந்தாலும் தெரியும் நமக்கு. ஜினா 9.8 அது எல்லாருக்கும் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த இடத்துல எர்த்தையும் மூணையும் கம்பேர் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் மூணுலேருந்து ஒரு தூக்கி போட்டிங்க அப்படின்னா மூணோட எஸ்கேப் வெலாசிட்டி என்னவாக இருக்கும் அப்படின்னு மூணில் உங்களுக்கு தெரியும். ஜி ரிப்ளேஸ்ட் பை ஆக்சலரேஷன் டியூ டு மூன் கிராவிட்டி ஆன் இட்ஸ் சர்ஃபேஸ். ஓகே, இந்த இடத்துல கிராவிட்டி அப்படிங்கிறது இருக்காது. ஜஸ்ட்டு ஆக்சலரேஷன் டியூ டு மூன் கிராவிட்டியால் என்னவும் இந்த ஜி அப்படிங்கிறது ரீப்ளேஸ் ஆகிடும். ஓகேவா? ஜி அப்படிங்கிறது போயிடும். அது மாதிரி ரேடியஸ் ஆஃப் எர்த் வந்து ரீப்ளேஸ் ஆகி மூணோட ரேடியஸ் வந்து ரொம்ப கம்மி, அது வந்துடும். ஓகேவா? ஸோ அதை வச்சு பார்க்கும்போது மூணோட எஸ்கேப் ஸ்பீட் என்னவாக இருக்கும்? 2.3, ரொம்ப கம்மி எர்த்தை விட. ஓகேவா? ஸோ அப்படின்னா நீங்கள் மூணுலேருந்து இந்த ஸ்பீடில் ஒரு பொருளைக்கு போட்டிங்க அப்படின்னா அது பொருள் ஈஸியாக வேறு கிரகத்துக்கு போயிடும். ஓகேவா? அதுக்கு தான் மூணில் நோ அட்மாஸ்பியர் எதுவுமே இருக்காது. எதுக்கு அப்படின்னா கேஸ் மாலிகுல்ஸ் எல்லாமே ஈஸியாக பறந்துடும் மூணுலேருந்து. இந்த ஸ்பீடில் 2.3 km/s வெளியே அந்த நிலா விட்டு வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கிராவிடேஷனல் புல், அது ஒன்று. அதாங்க சொல்ல வராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.